ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி நம்ம சிறுதானிய தோசை மாவு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ பச்சை பயிறு, 1/4 கிலோ கருப்பு உளுந்து, 1/2 கிலோ கோதுமை, 1/4 கிலோ கம்பு, 1/4 கிலோ கருப்பு கொண்ட கடலை, 1/4 கிலோ கேழ்வரகு எடுத்திருக்கேன், 1/4 கிலோ கடலை பருப்பு, 1/4 கிலோ சாப்பாட்டு புழுங்கல் அரிசி. இது எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இது எல்லாம் ஒன்றா போட்டு மிஷினில் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இது கரைச்சி அப்படியே நம்ம தோசை ஊற்றினோம்னா சூப்பராக இருக்குங்க. இதில் பச்சை மிளகா, கொத்தமல்லி, கேரட் இதெல்லாம் கூட நம்ம அழகாக திருப்பி போட்டு ஊற்றலாம். சூப்பராக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் புளிக்க வச்சு நம்ம ஊற்றினோம்னா கரைச்சி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து ஊற்றினா இன்னும் அதுவும் நல்லா தான் இருக்கும். இது எப்படி வேணாலும் ஊற்றிலாம். நம்ம கரைச்சி அப்போவே ஊற்றினாலும் ஊற்றலாம், இல்லை கொஞ்சம் புளிக்க வச்சு நம்ம ஊற்றினாலும் ஊற்றலாம். இப்போ நைட்டு ஊற்ற போகிறோன்னா கூட நம்ம ஒரு 4 மணிக்கு கரைச்சி வச்சா கூட நல்லாயிருக்கும். இது சுகர் பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. நம்மளுக்கு ரைஸ் சாப்பிட்றத விட இது சுகர் நம்மளுக்கு டக்குன்னு ஏறாது. இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். தோசை நல்லா கிறிஸ்பியாக எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த எப்போவும் அரைச்சி சாப்பிட்ற அந்த அரிசி உளுந்து அது மட்டும் போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக வருது தோசை. கிறிஸ்பியாகவும் நல்லாவும் வந்திருக்கு. அவ்வளோதான், இந்த ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம கார சட்னி வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.